வெல்கம் டு எஸ்டி ரியாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி செல்வராஜோட தரமான படம் பைசன் காலமாடு காலமதான் பைசன் காலமதான். யார் ஹீரோனா, நம்ம துருவ் விக்ரம், அதாவது நம்ம விக்ரமோட சேன் விக்ரம் சாரோட பையன் துருவ் விக்ரம். ஹீரோயின் வந்து அனுபமா பரமேஸ்வரி. அப்புறம் இன்னொருத்தவங்க யார், ரஜிஷா. யாருன்னா நம்ம கர்ணன் படத்தில் ஹீரோயின் நடிச்சிருப்பாங்கள்ல அவங்க. ரெண்டு ஹீரோயின், சிங்கிள் ஹீரோ. படம் வந்து கபடி பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னு நான் நிறைய ரீல்ஸில் பார்த்தேன். ஓகே, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊரில் பிறந்துட்டு கபடி பிடிக்காம வேணாது இருப்பானா? நான் அதே கபடி தான் கடைசியாக என் புள்ளி எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாறி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. இதுக்குதான்ல உனக்கு கபடியை வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைமாடா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில வம்பு விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. கிட்டான் பத்தாதுரா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய், நீ கிளம்புடா. போட்டிருக்கேன் போல படத்துக்கு. ட்ரைலர் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே துருவ் விக்ரம் வந்து படத்துக்காண்டி செம்ம எஃபோர்ட் போட்டிருப்பாரு நினைக்கிறேன். வேறு ஒரு பரிமாணத்தில் இருக்காப்புல. உங்கள் அப்பா மாதிரி தான் சாயல், அப்படியே உங்கள் அப்பா மாதிரி தான் நடவு பாவனை எல்லாம். இந்த மாதம் 17ஆம் தேதி படம் வருது. எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எப்படின்னா, ஆரி செல்வராஜ் கண்ணோட்டத்தில் கீழ் மட்டத்தில் இருக்கிறவன் வந்து கபடி ஆடி, அது மேமட்டத்தில் இருக்கிறவன் வந்து பார்த்து கீமட்டம் ஆடுறானே, அந்த கோபத்தில் கீமட்டத்தை தாக்குவான். கீமட்டத்தில் இருக்கிறவன் இதுக்காண்டே நான் மேலே வருவேண்டான்னு கபடி ஆடி பெரிய ஆளாக வருவான். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தோணுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நிறையா படம் இல்லை தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு.
ஏன்னா ஒருத்த கபடி விளாண்டு ஜெயிக்கிறான், அவன் வந்து கீமட்டா ஆளுனால இவன் எப்போ ஜெயிக்க போச்சுன்னு வெட்ட போகிறாங்க. இன்னும் இந்த 2025லையும் இப்படி இது ஒரு இதாக போயிட்டுருக்கு, ஒரு சாக்கடைத்தனமான ஒரு வேலையாக ஓடிட்டுருக்கு. என்னைக்கு மாறப்போகுது எனக்கு தெரிஞ்சு அதை பேஸ்மெண்ட்டே எடுத்துருப்பாரோன்னு என்னோட கண்ணோட்டம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேட்டர் ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. பைசன் காலமாதான், பைசன் எப்படி காலமாதான்றது என்னன்னு எனக்கு தெரியல. புது ஒருத்தர் காலமாதன் பைசன் படம் எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த 17ஆம் தேதி. பை பை.